ரெடிகல் சர்வே சீமானுக்கு சாதகமாக வர்றதுக்கு அவர் பல இஷ்யூ எடுத்துட்டு நிற்கிறது, களத்தில் நிற்கிறது, அதெல்லாம் சாதகமாக பார்க்குறாரு. அதுபோல் அவர் கேண்டிடேட்டை ஒர்க் பண்ணி கேண்டிடேட் களத்துக்குள்ளே நின்று மாற்றம்ங்கிறதுல சீமான் தெளிவாக நிற்கிறதுலையும், அது மக்கள் மத்தியில் மாற்றம்ங்கிறதுக்கான உண்மையான உருத்தான ஒரே தலைவர் சீமான் தாங்கிறது வெளியே போகும்போது அதற்குள்ள தாக்கமே தனியாக இருக்குங்கிறதா என்னோட கருத்து. சீமான் கன்ஷிராம் நிதிஷ்குமார் பாணியில் தமிழ்நாட்டில் வாராரு. கன்ஷிராம் பாணிங்கிறது எங்கும் வெற்றி பெறக்கூடிய பாணி. பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடை உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் மட்டும்தான் கேட்குறாரு. அதில் ஸ்டாலினும் எடப்பாடியும் ஒரே நிலைப்பாட்டில் சீமான் நிலைப்பாட்டுக்கு எதிராக இருக்கிறாங்க, அருந்ததியர் பக்கம் இருக்கிறாங்க. விஜய்க்கு இங்கே சொன்னால் அவன் சினிமா பார்க்க மாட்டான், அங்கே சொன்னால் இவன் சினிமா பார்க்க மாட்டான்னு அரசியல் வியாபாரி, தற்கூரி அல்ல, அரசியல் வியாபாரி, சுயநலவாதி, சந்தர்ப்பவாதி, அரசியல் வியாபாரி விஜய் இதில் கருத்து சொல்லாமல் இருக்கிறார். ஸோ இந்த விஷயங்களையும் இது சோஷியல் ஜஸ்டிஸ் ஸ்ட்ராட்டஜி, சோஷியல் இன்ஜினியரிங், இது மக்கள் மத்தியில் எடுப்படும். நமக்காக சீமான் இருப்பான்னு இந்த மக்கள்லாம் சீமானுக்கு வாக்களிப்பாங்க. அது களம் வரும்போது இந்த மக்கள் வாக்குகள் சீமானுக்கு டோட்டலாக கன்சால்டேட் ஆகக்கூடிய ஒரு சூழல் வரும். அப்போ அங்கே நான் விக்கிரவாண்டியில் போலீஸ் ஸ்டேஷன் வரும்னு சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வரும். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி கருத்து கணிப்பெல்லாம் எடுபடாது. சீமான் தெளிவாக அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கோல் அடிப்பார். 17 விழுக்காடு வாக்கு வர சீமானுக்கு வரும். நான் பெனிஃபிஷியரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி சீமானை ஆதரித்து சீமான் வளர்றாரு. அதில் அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட்களையும் சீமான் இந்த நாடார்களை, தேவேந்திர குல வேளாளர்களை, யாதவர்களை, பிராமணர்களை இப்போ அதை குறி வச்சு ஒவ்வொரு தரப்பையும் அவர் இது பண்ணி போகிறாரு, முக்குலத்தோர் உட்பட. அந்த தன்மையில் சீமானால் சோஷியல் இன்ஜினியரிங்கில் எடப்பாடி பழனிசாமி மேலும் பலகீனப்படுவார். இது தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் நிகழ்வு தான். காரணம், அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு இருந்தால் அரசியல் கருணாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், சமீபத்தில் ரெட்டிகள் நிறுவனம் இருக்கக்கூடிய அனைத்து சர்வேக்கள்லையும் முன்பை விட நாம் தமிழர் இப்போது அவங்க வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. காரணம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சீமான் எடுக்கக்கூடிய அந்த இஷ்யூ பேஸ்டு அரசியல் களத்தில் எதிரொலிக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். முன்கூட்டியே வேட்பாளர் அறிவிப்பதும் இதற்கான காரணமாக பார்க்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க சார் இதை? சீமானுக்கு சாதகமாக சர்வே வருங்கிறதுக்காக நான் இப்போ எடுக்கக்கூடிய சர்வேயை கிரெடிபிலிட்டியோட ஏற்றுக்க தயாரில்லை. அந்த சர்வேக்கள் எடுக்கும்போது அவங்க நன்மையாக கரெக்டாக தான் எடுத்திருப்பாங்களா இருக்கும். அவங்க எடுத்த நாட்களில் அந்த சர்வே நான் குறை சொல்ல விரும்பலை. சர்வே எடுக்கக்கூடியவங்களும் எனக்கு நண்பர்கள், வேண்டியவங்க தான். அவங்க எல்லாருமே எல்லாருக்கும் நானும் வெல்விஷர் தான். ரெட்டிகள் மட்டும் இல்லை, எல்லாருமே ஜேவிசி பிரகாஷ்னாலும் சரி, இது ஒரு துக்ளக் இதேனாலும் சரி, எல்லாருமே நமக்கு வேண்டியவங்க தான். குறிப்பாக துக்ளக் இதேயோட அந்த இதை நான் கடந்த காலங்களிலே பெரிய அளவுக்கு மதித்து பார்க்கக்கூடியவங்க. ஏன்னா எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி துக்ளக்கில் வரும், அது பெரும்பாலும் கரெக்டாக இருக்குது. அப்போ அந்த கிரெடிபிலிட்டி அவருக்கு இருக்குது. பட் இப்போ எடுக்கக்கூடிய சர்வேயை நான் பெரிய அளவுக்கு மதிப்பீடு கொடுக்கல. ஏன்னா அது ப்ரீமெச்சூர்னு நினைக்கிறேன், இன்னப்ரோப்ரியேட் டைம்னு நினைக்கிறேன், களம் அமையலைன்னு நான் நினைக்கிறேன். அது சீமானுக்கு சாதகமாக அந்த ரெட்டிகள் சர்வேனாலும் சரி, சீமானுக்கு எதிராக இன்னொரு சர்வேனாலும் சரி, 2 சர்வே நான் ஒரே தராசு தட்டில் தான் நான் பார்க்குறேன். ரெட்டிகள் சர்வே சீமானுக்கு சாதகமாக வர்றதுக்கு அவர் பல இஷ்யூ எடுத்துகிட்டு நிற்கிறது, களத்தில் நிற்கிறது, அதெல்லாம் சாதகமாக பார்க்குறாரு. அதுபோல் அவர் கேண்டிடேட்டை ஒர்க் பண்ணி கேண்டிடேட் களத்துக்குள்ளே நின்று மாற்றம்ங்கிறதுல சீமான் தெளிவாக நிற்கிறதுலையும், அது மக்கள் மத்தியில் மாற்றம்ங்கிறதுக்கான உண்மையான உருத்தான ஒரே தலைவர் சீமான் தாங்கிறதும் வெளியே போகும்போது அதற்குள்ள தாக்கமே தனியாக இருக்குங்கிறதா என்னோட கருத்து. அந்த தாக்கம் களம் அமைஞ்ச பிறகு தான் சொல்ல முடியும். அதனால் நான் சர்வேக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. இப்போ நீங்கள் சரத்குமார் கூட திருமங்கலத்தில் நான் நிற்காண்டான்னு சொன்னேன். கன்ஷிராம் இடைத்தேர்தலில் நிற்கணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது, நிற்க வேண்டாம் அப்படிங்கிற கருத்தை சொன்னேன். சரத்குமார் என்ன சொன்னார்னா, கடலில் என்னைக்கு அலை ஓய்கிறது, என்னைக்கு நம்ம கடலில் இறங்கி குளிக்கிறது, அது நான் நிற்கலைன்னா விஜயகாந்த் சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாருன்னாப்புல. நான் சொன்னேன், நிற்கலைன்னா விமர்சனம் வரும், லெட்டர் பேட் கட்சிங்கிற விமர்சனம் வரும். ஆனால் நின்னா அதோட தாக்கம் உங்களுக்கு அதை விட மோசமாக போகுங்கிற ஒரு கருத்தை நான் முன் வச்சேன். அப்போ சரத்குமார் சில சர்வேக்களை எடுத்தார். சர்வேல போனவங்களாம் சரத் ராதிகா, ராதிகாவை நிற்க சொல்லுங்க அப்படி இப்படின்னு சர்வே எடுத்த பார்ட்டிஸ் எல்லாம் சரத்துக்கு ஆதரவாட்டே பேசினாங்க. இப்போ சரத்தும்
இன்னைக்கும் வந்து சூரியவம்சம் தான் அதிக ஆடியன்ஸ் பார்த்த படம், அதிக தேட்டரில் வெள்ளி விழா ஓடின படம் சூரியவம்சம் தான். அதுவும் அவர் 2 சாஃப்ட் ரோலில் டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் சாதிச்சவர். நாட்டாமை, சூரியவம்சம், நட்புக்காக. அப்போ அவர் பெரிய லெவலில் எம்ஜிஆருக்கு நாடியில் விட்டு, எனக்கு நாடியில் விட்டு, எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், சரத்குமாருக்கு திருமங்கலம்னு அவர் சொல்லி எம்ஜிஆருக்கு நாடியில் விட்டு, எனக்கு நாடியில் விட்டுன்னு தான் போனார். அவரும் சர்வேக்களை எடுத்து பார்த்தாரு. களத்துக்குள்ளே நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து சைனைட் சாப்பிட்ற மாதிரி நான் சொன்னேன். இதை எர்ணாவூர் நாராயணன் சொன்னேன், ராதிகா சரத்குமார் அம்மையார்கிட்ட சொன்னேன். அவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஜேபி கிட்ட சொன்னேன், மருதுகளாராய்ச்சிட்ட சொன்னேன். மருதுகளாராய்ச்சி தான் எங்கள் அண்ணன் சரத்குமாருக்கு எனக்கு பிரச்சனை வராமல் காப்பாற்றினான். இன்றைக்கும் மருது மேலே நான் நன்றி உணர்வோட தான் இருப்பேன். எங்கள் மருது என்ன முடிவெடுத்தாலும் அந்த தம்பி மேலே, அந்த தம்பி செய்த உதவிக்கு அந்த தம்பி மேலே நான் நன்றி உணர்வோட தான் இருப்பேன். கடைசியாக நான் நிற்கக்கூடாதுன்னு தடுக்க போகும்போது, வேண்டானே உங்களுக்கும் சரத்குமாருக்கும் பிரச்சனை ஆயிரும், விட்டுருங்கான்டாப்ல. ஸோ சரத்குமார் சர்வே எடுத்து தான் போனார். சர்வே எல்லாம் எடுத்து கொடுத்து, ராதிகாவை நீங்களும் வந்தாலே ஓட்டு குவிஞ்சிரும், ராதிகா மேலேயும் உங்கள் மேலேயும் பயங்கர அபிமான மக்களுக்கு இருக்குது. ராதிகா அம்மையார் வந்து சூப்பர் ஸ்டாராக இருந்தாங்க. இது வெப்பில் இன்னைக்கும் அவங்க இடத்த ஒருத்தர் அந்த சின்ன துறையில் பிடிக்க முடியல. அது எக்ஸ்ட்ராடினரி இடம், கம்பேரிட்டிவ் ஆட்டு யாரும் இல்லை அந்த அளவுக்கு இருந்தவங்க. கடைசியில் மோசமான விளைவுகளை ஏற்பட்டுச்சு. அதைத்தான் விஜய்க்கு நான் மதிப்பீடு பண்ணுறேன். போலரைசேஷன் வரும். இப்போ வட தமிழகத்தில் அன்புமணியை விஜய் கையில் எடுத்துட்டாருன்னா விஜய் தாக்கு பிடிப்பார். அன்புமணியை விஜய் கையில் எடுத்துட்டாருன்னா விஜய் தாக்கு பிடிப்பார். அன்புமணியை விஜய் கையில் எடுக்கலைன்னா விஜய் வந்து போலரைசேஷனில் 90 தொகுதியில் தாக்கு பிடிக்கவே முடியாது. கேண்டிடேட்டும் இருக்க மாட்டாங்க, இஷ்யூவும் இருக்காது. அங்கே வந்து திருமங்கலத்து இது விக்கிரவாண்டியில் நடந்த மாதிரி ஒரு போலரைசேஷன் தான் நடக்கும். அந்த போலரைசேஷனில் ஸ்டாலின் மேலே நிற்பார். அவர் ப்ரோ வன்னியர்னு அந்தியூர் சிவாவை பண்ணிக்கிட்டு நான் வன்னியர்களை கன்சால்டேட் பண்ணார். 63 விழுக்காடு வாக்குகள் அங்கே எடுத்தார். அது இடைத்தேர்தல்னாலும் அதில் ஒரு வட தமிழகத்தின் பேட்டர்ன் அதுக்குள்ளே இருக்குது. சீமான் இதில் வந்து 6 விழுக்காடு ஓட்டு தான் எடுத்தாருனாலும் சரி, அவர் களத்துக்குள்ளே நின்னார். இது மாதிரி தான் சீமான் கமல்ஹாசனுக்கு அதை களத்துக்குள்ளே நின்று வளர்ந்தார். அப்போ நீங்கள் சீமானையும் சரத்குமாரையும் பேசும்போது, சரத்குமார் சைனட் சாப்பிட்டாரு, நின்னது தப்புன்னு சொல்கிறீங்க, சீமான் நின்னது கரெக்டுன்னு சொல்கிறீங்கன்னா, சீமான் ஒரு கொள்கையோடு நிற்கிறார். சரத்குமார் திராவிடத்தை, எம்ஜிஆரை, கருணாநிதியும் ஜெயலலிதாவும் ஏற்றுக்கிட்டு சமத்துவங்கிறார். சீமான் எடுப்பிலே கொள்கையோட, கிளாரிட்டியோட, தெளிவாட்டு பச்சவந்தித்தனம் இல்லாமல் இருக்கிறார். சரத்குமார் இதில் பச்சவந்தித்தனம் இருக்குது. ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்டாரு, ரெட்டலை போட்டுட்டு வந்தார், கலைஞரை ஏற்றுக்கிட்டாரு, கலைஞர்கிட்ட ராய்சபா வாங்கினாரு, அப்புறம் திராவிடத்தை ஏற்றுக்கிட்டு சமத்துவ மக்கள் கட்சிங்கிறாரு. அப்போ நீங்கள் ஜெயலலிதாவுக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க, நடராஜன் இவங்கெல்லாம் இது பண்ணி, நீங்கள் கலைஞர்கிட்ட டிக்கெட் வாங்கி நின்றுருக்கீங்க, கலைஞர்கிட்ட ராஜ்யசபா வந்திருக்கீங்க. அதிமுக, திமுக, அப்புறம் சமத்துவம்னா அது பச்சவந்தித்தனம், சந்தர்ப்பவாதம் தானே. அதுதான் டிஃபரன்ஸ் சரத்குமார்கிட்ட இருக்கிறது. சீமான் எடுப்பிலே தமிழ் தேசியம்னு ஒரே கொள்கையை சொல்லி உறுதியாக இருக்கிறார். அப்போ அவர் விக்கிரவாண்டியில் தன் கொள்கையை சொல்லி இருக்கிறார். திருப்பரங்குன்ற நிகழ்ச்சியிலையும் தன் கொள்கையை சொல்லி தான் ராமர், முருகர்னு இருக்கிறார். அப்போ சீமான் அதில் களத்துக்குள்ள நின்றதுனால அவரால் தன்னோட தமிழ் தேசிய கொள்கையை சொல்லி, வீரப்பன் கொள்ளக்காரனா, கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேரு, எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாரா, கருணாநிதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாரான்னு தன் கொள்கையை சொல்லி சீமானால நிற்க முடியும். விஜய்க்கு அன்புமணி கூட்டணி இல்லைன்னா வட தமிழகத்தில் 90 சீட்டில் விஜய் அவுட். கேண்டிடேட்டே போட முடியாது. அதனால தான் விஜயை பற்றி வரக்கூடிய சர்வே எல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க கிடையாது. அப்போ சீமானை பற்றி வரக்கூடிய ரெட்டிகள் சர்வேயும் நான் பெருசாக எடுக்கல. கள அமைகிறத நான் பார்த்துட்டு இருக்கிறேன். உறுதியாக சொல்கிறேன், சர்வே நடத்தக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் எடுங்க, நடத்துங்க. அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்ட், பலரும் அதை பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, அது பலருக்கு தங்களுக்கு பூஸ்டாக நினைக்கிறாங்க. ஓகே, அதை அப்படி போட்டு வட தமிழகத்தில் அன்புமணி கூட கூட்டணி போகலைன்னா விஜயால் 90 தொகுதியில் வந்து கேண்டிடேட் போட முடியாது. அவருக்கு இஷ்யூவே இருக்காது. அவர் போலரைசேஷனில் பஞ்சாப் பறந்துடுவார். அன்புமணி முதல்ல போவாரா சார்? அவருக்கும் அது நான் இப்போ எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. அது காலம் அமைந்தும் பேசலாம். காலம் அமையும் போது தான் சொல்லணும். என் கருத்தாக சொல்கிறேன், நான் முடிச்சு வைக்க விரும்பல. சக்ஸஸ்ஃபுல்லாக அன்புமணியை ஜான் ஆரோக்கியசாமி தான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு இவர் அன்புமணிக்காக அந்த பிராண்டிங்கை பண்ணார். 5.5% ஓட்டு எடுத்த சாதனை தான். நாங்கள் அவரை பெண்ணகரத்தில் ஜெயிக்க விடாமல் பண்ணிட்டோம். அது நான் சொல்லியிருப்பேன், பேசியிருப்பேன். இந்த நான் வன்னியர்களை இன்பசேகரர் பெரியண்ண மகன் வன்னியருக்கு சாதனை படைச்சவர், வன்னியர் ஓட்டு அவர் தான் உடைக்கிறாருன்னு நான் வன்னியர்களையும்
அங்கே இது பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே ஜான் ஆரோக்கியசாமிக்கு சிஎம் கேண்டிடேட்டாக நாங்கள் தோக்கடிச்சு காட்டணும். அதே வேளையில் ஜான் ஆரோக்கியசாமி ராமதாஸ் கொடுத்த பணத்தால் 5.5% ஓட்டு அன்புமணிக்கு எடுத்து கொடுத்தது சாதனை தான், நம்ம குறைச்சி மதிப்பு சொல்லணும். இப்போ அன்புமணிக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் கான்டாக்ட் இருக்கு. ஜான் ஆரோக்கியசாமி விஜய்க்காகவும் ஒர்க் பண்றாரு. அப்போ ரெண்டு பேருக்கும் பொதுவாக நின்று ஒரு இதை சீமான் விஷயத்துல தோத்து ஓடுனது மாதிரி டிக் அடித்த விஜய் துணை முதல்வர் சீமானி போட்டு நம்ம அடிச்சு தகர்த்து தூரத்துக்கு வீசிட்டோம் ஜான் ஆரோக்கியசாமியை. உங்க டகால்ட்டி வேலையை பெருச்சாடை வாழை பிடிச்சி அடிக்கணும் அடிச்சு தூக்கி வீசிட்டோம் நம்ம. அப்படி இல்லாம கரெக்டா நியாயமா 3 எம்எல்ஏக்கள் கொண்ட 4.3 விழுக்காடு வாக்க நிரூபிச்ச அன்புமணிக்கும் விஜய்க்கும் சரியான முறையில் ஒரு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தினா அது நடக்கலாம். அல்லது இவர் எடப்பாடி பழனிசாமி அன்புமணிக்கு 35 சீட்டு கொடுத்து தூக்கிட்டு போயிட்டாருன்னா விஜய் 90 சீட்டில் காலி. 90 சீட்டில் விஜய்க்கு ஒன்றும் இல்லை, அதை வச்சுனா ஒன்றும் இல்லை உங்களுக்கு. ஜான் ஆரோக்கியசாமி ஒன்றும் இல்லை உங்களுக்கு, விஜய் ஒன்றும் இல்லை உங்களுக்கு. அவர் அன்புமணியை தூக்கிட்டாருன்னா எடப்பாடி தூக்கிட்டார். ஸோ நம்ம அந்த களம் எப்படி அமைதுன்னு பார்த்துக்கிட்டு தான் சொல்ல முடியும். விஜய் அன்புமணியை தூக்குறாரா, எடப்பாடி அன்புமணியை கையில் எடுக்கிறாராங்கன்னு தெரியாம என்ன கருத்து கணிப்பு வேண்டி கிடக்கு. நிச்சயமா, ஏன்னா மெயின் ரோல் பிளே பண்றாங்க அவங்க. என்டிஏ அணியில யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு தெரியாம என்ன கருத்து கணிப்பு வேண்டி கிடக்கு. யார் என்டிஏ இப்போ அன்புமணி அங்கே போனால் என்டிஏல இல்லை. இப்போ என்டிஏ அணி வச்சு கருத்து கணிப்பு எடுக்கிறது எந்த நியாயம்? சும்மா கருத்து கணிப்புங்கிறது ஒரு வியாபார தந்திரம். கருத்து கணிப்புங்கிறது ஒரு மக்கள் கவனத்தை திசை திருப்பும் செயல். இது களம் அமைஞ்சு வரக்கூடிய கருத்து கணிப்பு, மீண்டும் நான் சொல்றேன், துக்ளக்கில் வர்றது ஏறக்குறைய நான் பல தேர்தலில் பார்க்கும்போது சரியாக தான் இருந்திருக்கு. இந்த களம் அமையதுக்கு வர முன்னாடி உள்ள கருத்து கணிப்புகள் பொறுத்தளவில் அது போலரைசேஷன் வந்ததுன்னா பஞ்சாப் பறந்துடும். இப்போ நீங்கள் விக்கிரவாண்டி விஜய்க்கு 20 விழுக்காடு ஓட்டு இருக்குன்னு கருத்து கணிப்பில் இருக்குன்னு ஜான் ஆரோக்கியசாமி சீமான்ட்ட காலையிலேருந்து சாயங்காலம் இருந்து சொல்லுவார். 50,000 வாக்குகள் 50,000 ஓட்டு. ஆன்லைன் மெம்பர்ஸே 50,000 பேர் விஜய்க்கு இருக்காங்க. ஆன்லைன் மெம்பர்ஸே 50,000 பேர் இருக்காங்க. அப்போ விஜய்க்கு ஆன்லைன் மெம்பர்ஸு விஜய் யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொன்னாலும் அவங்க வந்து ஓட்டு போட்டாங்க. போலிங் கூடிட்டு, திமுகவுக்கு போலிங் கூடிட்டு, நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. அப்போ நீ சீமானை ஏமாத்த தானே இவ்வளவு பண்ணுன? ஒண்ணுமில்லாத ஒரு இடத்துல நீ கோடிக்கணக்கில் விஜய்கிட்ட வாங்கிக்கிட்டு 20 விழுக்காடு விஜய் இருக்கு, பேசி விட்டுருங்க விட்டா அந்த ஓட்டெல்லாம் வந்துருமா? ஜான் ஆரோக்கியசாமிக்கு கணக்கு எங்க வந்தது? சிவகார்த்தியன் போல்டா வந்து பார்த்தாரு. சிவகார்த்தியனுக்கு போல்ட்னஸை கண்டு பயந்து நீங்க கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை போய் பார்த்தீங்க. கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்த்தோம், நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிட்ட. நீங்க சமூக வலைத்தளங்கள்ல வரலாற்றிலே நோட்டாவுக்கு விக்கிரவாண்டியில் கூட போகுது. நீங்க அப்ப நிரூபிச்சாதான் ஓட்டு. அப்போ சர்வே ஓட்டெல்லாம் கற்பனை. அதான் இன்னைக்கு திருநாக்கரசன் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. வடிவேலு, ராதிகா, சிவாஜி, சம்பத்து அது இதுன்னு யாரும் நிரூபிக்காத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிறத திருநாக்கரசன் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் தெளிவாகவே வந்து இதை சொல்லிட்டாரு. அடுத்தால ஈரோடு கிழக்குல அந்த டிக்கெடித்த விஜய் துணை முதல்வர் சீமான்கிறதுலே மோதல் ஆயிட்டு. தம்பி நீ வேணா பல நிரூபிக்காதவன் என் பின்னாடி வாண்டாப்புல. ஈரோடு கிழக்கு வரும்போது விக்கிரவாண்டி மாநாடு நடந்தது. பல நிரூபிக்காதவன் முன்னாடி யாரும் வரமாட்டாங்கன்னு சீமான் சொல்லிட்டாப்புல. திருமாவளவை ஸ்டாலின் கூட தான் இருப்பாருன்ட்டாப்புல. எடுத்து பாருங்க, சும்மா என்னத்தையும் பேசிக்கிட்டு. சரி, ஊடகங்கள் அவங்களுக்கு பக்கத்தில் இருப்பணும், பத்திரிகைகளுக்கு ஊடகங்களுக்கு வாதம் நடத்தணும். ஒன்றும் இல்லை, விஜய் காகித புலி தான், பல நிரூபிக்காத ஒருத்தரால் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு அவங்களுக்கும் தெரியும். சரி, பக்கத்தை நடப்பதற்கும் ஏதோ அன்னைக்கு ஒரு வாதத்தை எடுக்கிறதுக்கும் விஜய் வச்சு எடுத்துட்டு இருக்காங்க தான் உண்மை. நான் சொல்றது நிரூபிக்கப்பட்ட விஷயங்களை சொல்றேன். தம்பி நீ வலமும் போகாம இடமும் போனா நடுவில் பட்டு அடிபட்டு போவான்னு தெளிவாக சொன்னாரு சீமா. என்னாச்சு? ஈரோடு கிழக்கு வருது. அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு விஜய் கிண்டல் அடிச்சு அஜித் பேர் அங்க சொன்னது விஜயெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு காட்டுறதுக்கு. ஜான் ஆரோக்கியசாமி ஆதவர்ஜுனா அவருக்கு லாலி பாடக்கூடிய பத்திரிகை நண்பர்களே புரிஞ்சுடுங்க. அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு நாம் தமிழர் தம்பிகள் ஈரோடு கிழக்கு களத்துல சொன்னாங்கன்னா விஜய் சீரோ. விக்கிரவாண்டியில நாங்க பார்த்துட்டோம், பல நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில வராத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ராதிகா, சரத்குமார், சிவாஜி, 67 சிவாஜி, 89 சிவாஜி, அல்லு அர்ஜுன், பவனோட பெரிய ஆளு அல்லு அர்ஜுன் முடியலையே. அதை கிண்டல் பண்ணதுக்கு தான் அந்த இதை பண்ணி
8 விழுக்காடு ஓட்டு பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சொல்லி அது திப்பு சுல்தானையும் புகழ்ந்து பேசி, பழனி பாபா புகழ்ந்து பேசி, தடா ரஹீமை பயன்படுத்தி சீமான் வந்து அந்த சாதனையை பண்ணார். ஸோ ரெட்டிகளே சொன்னாலும் கருத்து கணிப்புகளுக்கு நான் பெரிய மரியாதை கொடுக்கறது கிடையாது. சீமான் கன்ஷிராம் நிதிஷ்குமார் பாணியில் தமிழ்நாட்டில் வாராரு. கன்ஷிராம் பாணிங்கிறது எங்கும் வெற்றி பெறக்கூடிய பாணி. பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடை உயர்த்து கொடுக்கணும்னு சீமான் மட்டும்தான் கேட்குறாரு. அதில் ஸ்டாலினும் எடப்பாடியும் ஒரே நிலைப்பாட்டில் சீமான் நிலைப்பாட்டுக்கு எதிராக இருக்கிறாங்க. அருந்ததியர் பக்கம் இருக்கிறாங்க. விஜய்க்கு இங்கே சொன்னால் அவன் சினிமா பார்க்க மாட்டான், அங்கே சொன்னால் இவன் சினிமா பார்க்க மாட்டான்னு அரசியல் வியாபாரி, தற்கொலை அல்ல அரசியல் வியாபாரி, சுயநலவாதி, சந்தர்ப்பவாதி, அரசியல் வியாபாரி விஜய் இதில் கருத்து சொல்லாமல் இருக்கிறார். ஸோ இந்த விஷயங்களையும் 6 பிராமணர்களை கேண்டிடேட்டாக போடுறதுலையும் கன்ஷிராம் பாணியில் பிராமணர்களையும் அதிகாரத்தை இழந்த பிராமணர்களையும் அதிகாரத்தை வர துடிக்கக்கூடிய பரையர் தேவேந்திர குல வேளாளர்களையும் ஒன்றிணைச்சு கன்ஷிராம் பாணியில் சீமான் சாதிப்பார். இது சோஷியல் ஜஸ்டிஸ் ஸ்ட்ராட்டஜி, சோஷியல் இன்ஜினியரிங். இது மக்கள் மத்தியில் எடுபடும். நமக்காக சீமான் இருப்பான்னு இந்த மக்கள்லாம் வந்து சீமானுக்கு வாக்களிப்பாங்க. அது களம் வரும்போது இந்த மக்கள் வாக்குகள் சீமானுக்கு டோட்டலாக கன்சால்டேட் ஆகக்கூடிய ஒரு சூழல் வரும். அப்போ அங்கே நான் விக்ரவாண்டியில் போலரைசேஷன் வரும்னு சொன்ன மாதிரி போலரைசேஷன் வரும். அந்த போலரைசேஷனுக்கு முன்னாடி கருத்து கணிப்பெல்லாம் எடுபடாது. சீமான் தெளிவாக அந்த போலரைசேஷனில் கோல் அடிப்பார். 17 விழுக்காடு வாக்கு வர சீமானுக்கு வரும். இப்போ கற்பனை ஓட்டுகள்லாம், காகிதப்புள்ளி ஓட்டுகள்லாம் முடிவெடுக்க முடியாத சினிமா பாதிச்சிருமான்னு தற்குறியாக அல்ல அரசியல் வியாபாரியாக, தற்குறியாக அல்ல அரசியல் வியாபாரியாக இருக்கக்கூடிய விஜய் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் வலமும் போகாமல் இடமும் போகாமல் நடுப்பில் உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி நடுப்பில் போய் மாட்டுவார். கமல்ஹாசன் மாதிரி கமல்ஹாசன் 2.0 தான் விஜய் இருப்பாருங்கிறதான் என்னோட பார்வை. ஸோ அந்த கருத்து கணிப்புங்கிறது யாரை பற்றி வந்தாலும் இறுதியில் போலரைசேஷன் தான் வருங்கிற என்னோட கருத்துல நான் தெளிவாக இருக்கிறேன். குறிப்பாக சீமானவர் சோஷியல் இன்ஜினியரிங்கில் மிகப்பெரிய யுக்தியை கையாளுறாருன்றீங்க. அதே சோஷியல் இன்ஜினியரிங் அதிமுக கோட்டை விடுதா சார் தென் மாவட்டங்களில். அதிமுக என்னமே அதை டேமேஜை கண்ட்ரோல் பண்ண முடியாது. குதிரையை ஓட விட்டுட்டு லாயத்தை பூட்டி பிரயோஜனம் இல்லை. ஓபிஎஸ் இருக்கிறத வரை அதிமுக பொதுவான கட்சியாக இருந்தது. ஒரு முக்குலத்தோர், ஒரு வெள்ளாள கவுண்டர், 50-50. 2 பேக்கிங் கம்யூனிட்டிலையும், ஜெயலலிதாவுக்கு 2 பேக்கிங் கம்யூனிட்டிலையும், ஜெயலலிதா வெற்றிக்கு காரணமாக இருந்த 2 கம்யூனிட்டிகள்லையும் 2 தலைவர்கள் போது அதை ஏற்றுக்கிட்டே நின்னாங்க மக்கள். ஒருத்தர் போனதுமே அந்த கட்சியின் தன்மை மாறிட்டு, அந்த கட்சியின் தன்மை மாறினது ஈரோடு கிழக்கில் தெளிவாக தெரியும். ஈரோடு கிழக்கில் சுமார் 65 விழுக்காடு வெள்ளாள கவுண்டர்கள் ரெட்டலைக்கு வாக்களிக்கும் போது திமுகவுக்கு 25-30 செந்தில் பாலாஜி இவங்களெல்லாம் வச்சு வாக்களிச்சிருப்பாங்க. இது 65 எடப்பாடி ப்ளஸ் அண்ணாமலை வாக்களிக்கும் போது பறையர் சமூகம் 10-12 கூட வாக்களிக்கல, அருந்ததியர் 10-12 கூட வாக்களிக்கல, தெலுங்கு நாயுடு சமூக சோதரர்கள் 10-12 கூட வாக்களிக்கல, செங்குந்தர் 10-12 கூட வாக்களிக்கல. ஸோ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி 30 எடுத்தவர் ஒற்றை தலைமையானதும் கொங்கு மண்டலத்திலே 5 இறங்கிடுச்சு. இந்த செங்குந்தர், பறையர் இந்த மாதிரிப்பட்ட இவங்கெல்லாம் இறங்கி அது சீமானுக்கு 1 விழுக்காட்டில் இருந்த சீமானை 6.3 விழுக்காட்டுக்கு கொண்டு போயிட்டு எடப்பாடி பழனிசாமி 5 விழுக்காடு இறங்கிட்டார். அப்போவே நான் சொன்னேன், இந்த தேர்தல் வந்து தூத்துக்குடி, உசிலம்பட்டி, சோழவந்தான் போன்ற பகுதிகளில் வந்துன்னா எடப்பாடி டெபாசிட் இழப்பாருன்னு. அதே மாதிரி டெபாசிட் இழந்தார். இப்போவும் ஒரு டேமேஜ் கண்ட்ரோலுக்கு பல முயற்சி பண்ணுறாரு. நான் பெனிஃபிஷரி ஆஃப் காஸ்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி வந்து சீமானை ஆதரித்து சீமான் வளர்றாரு. அதில் அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட்களையும் சீமான், இந்த நாடார்களை, தேவேந்திர குல வேளாளர்களை, யாதவர்களை, பிராமணர்கள்னு இப்போ அதை குறி வச்சு ஒவ்வொரு தரப்பையும் அவர் இது பண்ணி போகிறாரு, முக்குலத்தோர் உட்பட. அந்த தன்மையில் சீமானால் சோஷியல் இன்ஜினியரிங்கில் எடப்பாடி பழனிசாமி மேலும் பலகீனப்படுவார். இது தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் நிகழ்வு தான். காரணம், ஓபிஎஸ்ஸை நீக்கினதில் அந்த கட்சியின் தன்மை மாறிட்டு, நான் ஏரியாவை ஆதாரத்தோடு சொல்கிறேன். எடப்பாடி கொஞ்சம் வேற பயன்படுத்தி திமுக, அண்ணா திமுக, 91 திமுக, 91 அண்ணா திமுக அணி கடந்த காலத்தின் கைதியா டெட் லீடர் கனாட் லீடர் பார்ட்டியோட புரியாமல் சீமான் அவரை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் கன்னியாகுமரி, விளவங்கோடு, புதுச்சேரியிலலாம் பலகீனப்படுத்திட்டாருங்கிறத மறைச்சி பேசிட்டு இருக்கிறாரு. மீண்டும் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்துவார். அதே மாதிரி விஜயும் இஷ்யூ இல்லாமல் மாட்டிக்கிட்டாலும் கூட அவர் தானே நடக்க முடியாதவர்,
ஊன்றுகோல் அவருக்கு தேவை. சினிமாவில் அண்ணாமலை தம்பி நானான்னு சொல்லி ரஜினி ரசிகர்கள் ஆதரவு பெறதுக்கு பிழைப்புக்காக அரசியல் வியாபாரி, பிழைப்புக்காக சினிமா வியாபாரி, இன்னைக்கு பிழைப்புக்காக அரசியல் வியாபாரி. தற்கொலை அல்ல, கடுமையான புத்திசாலி வார்த்தைய தற்கொலை அல்ல, வியாபாரி, அரசியல் வியாபாரி, சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி. எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 ஊண்டுகோலை ஊந்திக்கிட்டு இதன் மூலமா பலன் கிடைக்காதுன்னு அரசியல் வியாபாரம் தனியா சீமான் மாதிரி போல்டா நடக்க முடியாம இதை நடக்கும் போது இந்த 2 ஊன்றுகோலாலையும் எடப்பாடி பழனிசாமியும் அவர் பலகீனப்படுத்துவார். ஸோ எடப்பாடி பழனிசாமி எல்லா வகையிலும் பலகீனம் அடைவார் என்பதுதான் 100% உண்மை. சமீபத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், 210 தொகுதிகளில் தனித்து ஆட்சி அமைக்கும் அதிமுக அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதை வந்து இதை எப்படி பார்க்குறீங்க? எதை மீன் பண்ணி சொல்கிறோம்? பாராளுமன்றத்தில் நாங்கள் பிரதமராகவும் நாங்கள் சொல்கிறவங்க தான் பிரதமராவார், பிரதமரை நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம்னு சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி. நவீன் பட்நாயக்கு தென் சந்திரபாபு நாயுடு மாதிரி நாங்கள் நவீன் பட்நாயக்கு இவர் ஜெகன் மாதிரி நாங்கள் சாதிப்போம்னு சொன்னாங்க. இவர் சொன்ன இதுக்கு அவங்களும் தோற்று போனாங்க. ஸோ அவங்க சொல்கிறது இயல்பு தான். சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு கூட சொன்னாங்க. அது அந்த எந்த கட்சியும் சொல்லத்தான் செய்யணும். பட் நடந்த விஷயம் சீமான்ட்ட பலகீனப்பட்டிருக்கீங்க. சீமான் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாரு, நீங்கள் நிலைப்பாட்டில் மாறி இருக்கீங்க. சீமான் விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் கண்டஸ்ட் பண்ணியிருக்காரு, உங்களால் அங்கே கண்டஸ்ட் பண்ண முடியலை. நான் எடப்பாடி பழனிசாமிக்கும் சி வி சண்முகத்துக்கும் சொல்கிறேன், 2026 நீங்கள் சீமானால் பலகீனப்படுவீங்க. இது நடந்த விஷயம். விஜய் வரவுங்கிறது வரட்டு, அது அடுத்தால பார்த்துக்கலாம். விஜய் இப்போ 0% தான் இருக்கிறாரு, வரட்டு. அவரும் எடப்பாடியை தான் பலகீனப்படுத்துவாங்கிறது என்னோட பார்வை. காரணம், எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிற 2 AK-47 எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டை மூலமாக அவர் எடுத்துட்டார். பெரும்பாலான மக்களே தங்களுக்கு என்ன லாபம்னு பார்த்து தான் இன்னைக்கு அரசியலை கடிக்கிறான்னு சொன்னால் விஜய் அரசியல் வியாபாரியாக இருக்காருங்கிறது மக்களுக்கு தெரியும். விஜய் திருப்பரங்குன்றம் விஷயத்திலையும், இந்து முஸ்லிம் விஷயத்திலையும், இந்தியா பாகிஸ்தான் விஷயத்திலையும் அவர் வந்து தற்குறியாக அல்ல, அரசியல் வியாபாரியாக இருக்கிறார். விஜய் தற்குறி அல்ல, சுயநலமும் சந்தர்ப்பமும் கலந்த அரசியல் வியாபாரி. இதை விஜய்க்கு எதிராக மக்கள் மத்தியில் கொண்டு போகக்கூடிய சேக்குவாரா ஜெய்சங்கர்னாலும் சரி, மற்ற சகோதரர்கள் பயில்வான் ரங்கநாதனாலும் சரி, விஜய் அரசியல் வியாபாரி, லாப நோக்கத்துக்கு தான் இருப்பாப்புல. மக்கள் நலனோ ஒரு விஷயத்துல கடுமையா விஷயத்த கருத்தை சொல்றதுக்கோ ஒரு துணிச்சல் கிடையாது. லாப நஷ்ட கணக்கை பார்ப்பாரு. அதுல தற்குறியா அவர் இல்லை, மிகப்பெரிய சுயநலவாத சந்தர்ப்பவாத அறிவாளியா அவர் இருக்காரு. சுயநலவாத சந்தர்ப்பவாத அறிவாளியா பச்சோந்தியா அரசியல் வியாபாரியா இருக்கிறாருங்கிறத ஆதவர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு இதை நாம் தமிழர் தம்பிகள், சகோதரி கார்த்திகா போன்றவங்க, சாட்டை துரைமுருகன் போன்றவங்க, அபுபக்கர் போன்றவங்க, தாரிகா போன்றவங்க, இடும்பாவன் கார்த்திக் போன்றவங்க, இசை மதிவாணன் போன்றவங்க மக்கள் மத்தியில் கொண்டு போங்க. விஜய்க்கு ரெட்டை வேடத்தை, பச்சோந்தித்தனத்தை இதன் மூலமாக தான் நீங்கள் தோல்விக்க முடியும். வெறும் தற்கொலைன்னு சொல்றதோட மட்டும் விட்டுறாதீங்கிறதா என்னோட கருத்து. ஸோ சீமான் இந்த இடத்துக்குள்ள எதிலையும் கிளியர் கட்ட கிளாரிட்டியோட தெளிவா நிற்கிறார். இதுதான் சீமானுக்கு பலம். இந்த பலத்துல தான் கமலஹாசன சீமான் மிஞ்சினார். இந்த பலத்துல தான் கமலஹாசன சீமான் மிஞ்சினார். கமலஹாசன் வரும்போது சீமானுக்கு 1.1 விழுக்காடு ஓட்டு தான். அவரை கிளாரிட்டியோட நின்றனால்தான் சீமான் அதில் மிஞ்சினார். இப்போ தெளிவில்லாத குழப்பவாதியா, சுயநலவாதியா, சந்தர்ப்பவாதியா, அரசியல் வியாபாரியா, இந்தோ பாக் வாரிலையும் திருப்பரங்குன்ற விஷயத்திலையும் கருத்து சொன்னா தன்னை பாதிக்குமோங்கிற அரசியல் வியாபார அரசியல் பண்ண வந்த விஜய்க்கு மத்தியில் வெளிப்படையா RSS அமைப்பு கூட்டத்துக்குள்ள சீமான் இருக்கிறார். இதே சீமான் RSS கருத்துக்கு எதிரான கருத்துக்களையும் தமிழர் மெய்யல்னு திருப்பரங்குன்ற விஷயத்தில் இருக்கிறார். ஸோ பார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். இந்த பார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்ங்கிறதான் கமலஹாசனை தாண்டி 8 விழுக்காட்டுக்கு சீமானை கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு விஜய் 0 விழுக்காட்டில் இருக்கிறாரு. அவருக்கு வந்து கிளாரிட்டி இல்லாதனால விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமானை பெரிய அளவு உயர்த்தும். திராவிடம்ங்கிற இதில் பெரியார் பக்கம் நிற்கக்கூடிய ஸ்டாலினுக்கு தான் கொஞ்சம் நஞ்ச பெரியார் ஆதரவாளர்களுக்கு வாக்கு கிடைக்கும். வீரமணி, அவர் அந்த பெரியார், நிறைய பெரியாரிஸ்ட் இருக்காங்களா, பெரியார் திராவிட கழகம், நிறைய பெரியார் அமைப்புகள் இருக்கு. எல்லாமே ஒட்டுமொத்த பெரியார் திராவிட கழக அமைப்புகளும் வந்து ஸ்டாலினை தான் ஆதரிக்கிறாங்க. ஏன்னா வெற்றி பெற்ற ஸ்டாலினை தான் ஆதரிக்காங்க. நம்ம கலைஞர் காலத்திலேயாவது ஒரு சில பெரியார்கள் இது வந்து என்ன ரத்த கண்ணீர் வசனகர்த்தா தங்கராசு, அவர் ஒரு திராவிட கழகம் வச்சிருந்தார். அவர் வந்து எம்ஜிஆர் ஆதரிச்சுட்டு இருந்தாருன்னா வீரமணி கலைஞர் ஆதரிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி அந்த பெரியார் இதுலேயே 2 நிலைப்பாடு. ஒன்று ஜானகி அம்மையா இருக்கும், ஒன்று ஜெயலலிதா அம்மையா இருக்கும், இன்னொன்று வந்து கலைஞருக்குமான ஆதரவுங்க நிலைமை இருக்கும். இப்போ எல்லா பெரியார்
அமைப்புகளும் வந்து திமுக மு க ஸ்டாலின் அவர்கள் ஆதரிக்கிறாங்க. அப்போ பெரியார சீமான் விமர்சிக்கிறதுல அந்த போலரைசேஷன்ல ப்ரோ பெரியாரிஸ்ட் எல்லாம் வந்து ஸ்டாலின் ஆதரிப்பாங்க. பிராமணர்கள் வந்து ஒரு சில வியாபார பிராமணர்கள் தவிர, அவங்களுக்கு வெப்பு வியாபாரம் போடணும், சில வியாபாரம் ஓடணும், அவங்களுக்கு அந்த வியாபார பிராமணர்கள் தவிர சாதாரண நடுநிலை பிராமணர்கள், தேவபக்தி உள்ள பிராமணர்கள், ஆதன்லையும் புதியகத்திலையும் அஸ்ட்ராலஜரா வராரு விஜய்னு நம்ம தம்பி ஒருத்தர், ஆதன் விஜய்னு தான் சொல்லியிருப்பேன். அந்த தம்பி போன்றவங்கெல்லாம் அவங்க வந்து மோடிஜி பிரதமர்னு வாக்களித்த தம்பிகள், மோடிக்காக, என் நாட்டின் இறையாண்மைக்காக, ஒற்றுமைக்காக மிக கடுமையாக உழைக்கக்கூடிய அந்த அஸ்ட்ராலஜர் தம்பி, அஸ்ட்ராலஜிலையும் நல்லா இருக்கிறான். அந்த தம்பி போன்றவங்கெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, சீமான் அண்ணன் வெளிப்படையா போல்டா வந்திருக்கிறாரு, இந்த போல்ட்னஸுக்கு அவருக்காக நாங்கள் நிற்போம், அவர் நிறுத்துற கேண்டிடேட்டுக்கெல்லாம் நாங்கள் உழைப்போம்னு அவர் சொல்றாப்புல. பல்லர்களை தெளிவாக